அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது வரக்கூடிய ஜூன் மாதத்தின் பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோங்க. ஸோ இந்த ஜூன் மாதத்தில் இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில், அதாவது கர்ம சனியாக பெயர்ச்சி அடைஞ்சிருக்கிறாருங்க. அதே நேரத்தில் 9ஆம் இடத்தில் ராகு பகவானும் 3ஆம் இடத்துல கேது பகவானும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் 12ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு கடந்த மே மாதம் 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு, அதாவது ஜென்மஸ்தானத்திற்கே பயிற்சி அடைஞ்சிட்டாருங்க. ஸோ இது ஆண்டுகோள்கள் என்று சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலும், சூரிய பகவான் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு, அதாவது ஜென்மஸ்தானத்திற்கு மிதுன ராசிக்கு பயிற்சி அடைய போகிறாருங்க. மாதத்தில் முதல் 7ஆம் தேதி வரைக்குமே உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் கடக ராசியில் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றிருந்தார். அவருமே 7ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார், சிம்ம ராசிக்குங்க. 22ஆம் தேதி வரைக்கும் புதன் பகவான் உங்களுடைய ராசியில் தான் இருப்பாருங்க. 22ஆம் தேதிக்கு பிறகு அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார். ஸோ இந்த காலகட்டங்கள், அதாவது மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் விவரமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ மிதுன ராசி அன்பர்கள், புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர். புதன் புத்திக்காரகன், வித்தைக்காரகன், வித்யாக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ எல்லா விஷயத்தையுமே ரொம்ப தெளிவாகவும் துல்லியமாகவும் புத்திசாலித்தனத்தோடும் செய்யக்கூடிய நபர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். எல்லா விஷயத்தையுமே ரொம்ப பார்த்து யோசித்து தெளிவாக செய்யக்கூடிய நபர்கள். ஆனால் கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் நான் நினைக்கிறது ஒன்று, இன்றைக்கி நான் நடக்கிறது ஒன்றுங்க. நான் ஒன்று எதிர்பார்த்து ஒரு செயலை செஞ்சேன், ஆனால் இன்றைக்கி அந்த விஷயங்கள் அப்படியே எனக்கு ஆப்போசிட்டாகவே நடந்தது. எதனால் இந்த மாதிரி நடந்ததுங்க? ஏன் நான் ஒன்று நினச்சி ஒரு கரெக்டாக பிளான் பண்ணி பொறுமையாக நிதானமாக செயல்பட்டு அதை செயல்படுத்தினேன், ஆனால் அது அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக போயிடுச்சு. லாபம்னு நினச்சி பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு நஷ்டமாகவே போச்சுங்க. நல்லதுன்னு நினச்சி பண்ணுறது கூட கெடுதலாக மாறிடுச்சு. யாருக்கெல்லாம் நான் நல்லது பண்ணணும் அவங்கெல்லாம் இன்றைக்கி எனக்கு எதிராகவே திரும்பிட்டாங்க. ஸோ இதனால் எனக்கு நிறைய மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. ஒரு நல்ல சின்ன விஷயங்கள் கூட இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இது கரெக்டாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் செய்கிறேன், ஆனால் மற்றவங்க பார்வையில் நான் செய்கிறது எல்லாமே பெரிய தவறுகள் வந்தது. அதாவது நல்லதை செஞ்சும் கெட்ட பேர் எடுக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. எந்த தவறும் செய்யலை, ஆனால் அதற்குண்டான தண்டனையை மட்டும் நான் அனுபவிச்சுட்ருக்கிறேன். எந்த விதத்தில் இது நியாயங்க? ஏதோ ஒரு விதத்தில் இது வரைக்கும் நான் இழந்த மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இதெல்லாம் நமக்கு திரும்ப கிடைக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய எந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள், தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் இருக்க போதுங்க. ஸோ தொழிலில் கடவுளுடைய அனுகிரகத்தால் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம், எதிர்பாராத ஒரு சில திருப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. குரு பயிற்சியும் நடந்துருச்சுங்க. அதே நேரத்தில் சனி பயிற்சி, இந்த ராகு கேது பயிற்சி, இது எல்லாமே நடந்துருச்சு. ஸோ அதுக்கு உண்டானதுபடி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கட்டாயமாக இந்த ஜூன் மாதத்தில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க. தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம், தொழிலில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்குங்க. அதுக்கு தேவையான சில விஷயங்கள் அப்படிங்கிறது பண்ணுவீங்க. ஒரு வண்டி வாகனம் வாங்குறதோ, அல்லது தொழிலை விரிவுபடுத்துகிறதோ, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாற்றம் பண்ணுறதோ, அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போதுங்க. ஸோ நீங்கள் தனியாக ஒரு தொழிலில் இறங்கி அந்த தொழிலில் தனிமரமாக நிலைநாட்டி அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்து அதே தொழில் ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று வருவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. வேலை தேடிட்டு இருக்கிற நபர்களுக்கு வேலை ரீதியாக இது வரைக்கும் எடுத்த முயற்சிகள் எல்லாமே இது ஒரு நல்ல சக்ஸஸ் அப்படிங்கிறது கொடுக்கும். ஏன்னா அந்த 7ஆம் இடத்துல அந்த தொழில் மற்றும், அதாவது கலசரஸ்தானத்தில் இந்த குருவுடைய பார்வை படுறதுனால தொழிலில் நல்ல ஒரு மாற்றம், வேலையிலேயே ஒரு சில பதவி உயர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டே இருக்கிறேங்க, இதுக்கு மேலே நான் வேலை செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை, நானும் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான யோகம் அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப நாள் திருமண தடைகள் இருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ திருமணம் அப்படிங்கிறது ஒன்று ரொம்ப தடையாகவே இருந்துகிட்ருக்குங்க வாழ்க்கையில். திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடந்து
கணவன் அல்லது மனைவி வரக்கூடிய நேரத்தில் நமக்கு ஏதாவது யோகங்கள் வருமா, யோகங்கள்னால் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வருமானு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள், அதே நேரத்தில் முதல் திருமணம் வந்து விவாகரத்து ஆயிடுச்சிங்க, ஸோ 2வது திருமணத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை இந்த முதல் திருமணம் அப்படிங்கிறது எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை, ஸோ நிறைய காரணங்களால் வந்து இதிலிருந்து விலகணும்னு நினைக்கிறோன்னு சொல்கிறவங்களுக்கு கூட அந்த வாழ்க்கை தனக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கை துணையை வந்து தேர்வு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களே நடக்குங்க. ஸோ கணவன் மனைவிக்கிடையே இல்லாத ஒற்றுமை, ஸோ இந்த ஒற்றுமை அப்படிங்கிறது ஏன்னா புதன் பகவான் நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமாக தாங்க எல்லாத்தையும் செயல்படுறோம், ஆனால் நம்மளை பார்க்கும்போது நம்மளுடைய பார்ட்னர்ஸ் நம்மளை வந்து புத்திசாலியாக இல்லை, நீ பண்ணுறது எல்லாமே தேவையில்லாத தவறுகள் தான், எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி எல்லா காரணத்தையும் நம்ம மேலே திருப்பிடுவாங்க. ஸோ இதனால் என்னென்னா எந்த தவறும் செய்யலைங்க, ஆனால் வந்து அந்த தவறு செய்யாத தவறுக்கு என்ன வந்து பழிபாவத்துக்கு ஆளாக்கிட்டாங்க, நான் தான் இதுக்கெல்லாம் காரணம், இந்த குடும்பம் பிரிஞ்சதுக்கு காரணமே நான் தான் சொல்லி என்னையவே ஒரு காரணமாக வச்சு தேவையில்லாத காரணத்தினால கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சு போகிற மாதிரி சில சூழ்நிலைகள், 2 பேருமே சேர்ந்தே வாழ முடியாத சில நிலைகள், யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாமல் இன்றைக்கி தனியாக நிற்கக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சுங்க. அதே நேரத்தில் நான் நினச்சபடி எனக்கு ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையலை, அதுவே அமைஞ்ச ஒரு வாழ்க்கையை நான் நினச்சபடி மாற்றிக்கணும்னு முயற்சி பண்ணுறேன், அதுவும் என்னால் முடியலைங்க. ஸோ எந்த விஷயத்தையுமே நான் நினச்ச மாதிரி செயல்படுத்த முடியாமல் இருக்குது. ஸோ இதனால் மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. யாருமே எனக்கு வந்து ஒரு ஆதரவு தெரிவிக்கிற அளவுக்கு இல்லை. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நான் பழையபடி வாழ முடியாதா, நான் இழந்த வாழ்க்கையை மறுபடியும் மீட்டெடுக்க முடியாதா, நான் எல்லா கணவன் மனைவி எல்லாரும் மாதிரியுமே நானும் ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக அந்த குரு பயிற்சி ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஜென்மஸ்தானத்தில் இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 7ஆம் இடங்க. 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மனைவி ஸ்தானங்க, அதே போல் கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். இது வரைக்கும் வந்து எதிரிகளாக இருந்தவங்க கூட நட்பாக மாறக்கூடிய காலகட்டம், பிரிந்த நபர்கள் கூட ஒன்று சேருவதற்கான முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்கள் நடக்கும். கட்டாயமாக நீங்கள் போய் பேசுனீங்க அப்படின்னா இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டான ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாம் பிரிஞ்சு இருந்தவங்க கூட ஒன்று சேர்கிறதுக்கான எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறதும் பிரிந்த காதலர்கள் கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது. சொந்த இடத்துலையே என்னால் இருக்க முடியலைங்க, ஏன்னா ஒரு இடத்துல இத்தனை நாள் வந்து வாடகைக்கு வாழ்ந்துட்டு இருந்தேன், ஸோ அந்த சொந்த வீடு வந்து கட்டணும், சொந்த இடத்துக்கு வந்து மாறணும்னு முயற்சி பண்ணுறேன், என்னுடைய சொந்த இடத்துல என்னால் இருக்க முடியலன்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் நீங்கள் இந்த குருவுடைய பார்வை உங்களுடைய 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்து மேலே படுறதுனால கண்டிப்பாக பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். பூர்வீகத்தில் இருந்தக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது குறையுங்க. வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனையும் சாதகமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுங்க. ஸோ ஜென்மஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரத்தில் எந்த முடிவுகள் எடுத்திங்கன்னா கூட அது ஒரு தெளிவான முடிவுகளாக இருக்கும். இந்த ஜூன் மாதம் ஆரம்ப காலகட்டங்கள்லேயே எல்லா முயற்சிகளும் நீங்கள் எடுக்கிறதுக்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக தீருங்க. ஸோ வீடு கட்டக்கூடிய யோகமும் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக அந்த காலகட்டங்களில் இருக்குங்க. அதே நேரத்தில் ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்கள் இது வரைக்கும் வந்து உடல் ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இது வரைக்கும் வந்து சரியாக நீங்கள் படிக்கலை, எல்லாமே உங்களால் வந்து சரியாக மார்க் எடுக்க முடியாது, நீங்கள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறவங்க மத்தியில் நல்லா படித்து உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்கான சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நிச்சயமாக இருக்க போதுங்க. ஆரோக்கியமும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போது. வேலை தேடிட்டு இருக்கிறவங்க கூட வெளியூரோ அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உருவாகும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட இந்த புத்திரர் சம்பந்தப்பட்ட அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய 5ஆம் இடத்துல குருவுடைய பார்வைப்படுறதுனால குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய ஜென்ம ஜாதகம், அதாவது ஜனன ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கோங்க. அதற்குண்டானபடி முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.